மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரி 2,46,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் உப பரிசோதகரை அதிரடியாக குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரிகள் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கேஸ்ல எப்படி சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட பிரதேசத்துல ஒரு இளைஞன் 1000 சிசி தனது மோட்டார் பைக்கை விற்கிறதுக்காக முகநூல் பக்கத்துல ஒரு விளம்பரத்தை போட்டிருந்தாரு. இந்த விளம்பரத்தை வாங்குறதுக்கு யார் பார்த்தாங்களோ இல்லையோ, குறித்த போலீசார கண்ணில் பட்டாச்சு. உடனடியாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக குறித்த முகநூல் பக்கத்தில் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் திரட்டி உடனடியாக இளைஞனை வீட்டுக்கு விரைஞ்சாரு. சட்ட நடவடிக்கை எடுக்கவா இல்லை ஏதாவது கன்றாவியை பண்ணவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்ட நடவடிக்கை எதுவும் கிடையாது. ஒரு கன்றாவியை பண்ணுறதுக்கு தான் அங்கே போய் சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞன் வீட்டில் இல்லை என்பதனால இளைஞனுடைய தந்தையை சந்தித்து, நான் ஒரு போலீஸ் அதிகாரி இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி குறித்த பைக்கை விற்பனைக்காக வேண்டி உங்களோட பையன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. அதை நானும் பார்த்தேன். குறித்த பைக் சட்டவிரோதமானது, இந்த நாட்டை பயன்படுத்த முடியாது, இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் தடை இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லி உடனடியாக பையனை கைது செய்யணும், நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறித்த இளைஞனுடைய தந்தை பதறி போய், என்ன சார் பண்ணணும், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேச்சை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தானே வந்திருக்கிறேன், சட்ட ரீதியான ஆலோசனை வழங்குறதை தாண்டி வேறொரு ஆலோசனையை அவர் வழங்கியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு 10 லட்சம் ரூபாய் தந்துட்டா இது சத்தம் இல்லாமல் காதோட காது வைத்து சோழியை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஒரு வாரியாக பேச்சுவார்த்தையில் 10 லட்சம் எங்கே சார் நாங்கள் போகிறது அப்படின்னு பதறிக்கொண்ட தந்தை 5 லட்சத்துக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. சரி, முதற்கட்டமாக 2,46,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தந்தை வராரு. உடனடியாக போலீஸ் அத்தியட்சகர் வந்த கார் முன்னே பயணிக்குது. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் அப்படின்ற மாதிரி தந்தையும் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு பின்னால போய் ஒரு இடத்துல நின்று அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிப்பாட்டுக்கு போலீஸ் அத்தியட்சகர் வந்திருக்கிறாரு. உடனடியாக பணத்தை கைமாறினாங்க. இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக கொடுத்ததுலேருந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள இது சம்பந்தமான ஒரு புகாரை போலீஸ்ல வழங்கி வச்சாங்க. உயரடுத்து விவகாரம் இல்லையா, இதை சாதாரண போலீஸாரால் டீல் பண்ண முடியாது. உடனடியாக போலீஸ் அதிபர் கவனத்துக்கு போயிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கிங்கே அப்படியே வைரலாக ஆரம்பித்தது. இப்போது உடனடியாக போலீஸ் அதிபர் அதிரடியாக உத்தரவு பிடிச்சாரு, கைது செஞ்சு உள்ள போடுங்க ஐயா, ஆளை இனங்காணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி உடனடியாக சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாம் பார்த்தாச்சு. ஆள் யாரு, என்ன வாங்கினாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சதுனால உடனடியாக குறிப்பிட்ட போலீசார் குறித்த போலீஸ் அதிகாரியை கைது செஞ்சு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தி இப்போது சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு முரணான விஷயம் அப்படின்னு சொல்லி அணுக போக வேண்டிய இடத்துல போய் என்ன கேட்டிருக்கிறது, 10 லட்சம் ரூபாய், 1 லட்சமா 2 லட்சமா 10 லட்சம் ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் இப்போது ஓசியில் அந்த 10 லட்சத்தை பெறப்போனவருக்கு அனைத்துமே ஓசியில் கிடைக்கிற மாதிரி சிறைச்சாலையில் போற வாகனம் தொடக்கம் அங்கிருக்கின்ற அனைத்துமே இலவசம் தான். அதனால ஓசியில் ஏசி கேட்டாங்களா, நீங்களும் மொத்தமாக போய் சேருங்க சிறைச்சாலைக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போது அனுப்பி வச்சாங்க. உண்மையில 1000 சிசி மோட்டார் பைக் நமது நாட்டில் அதை பதிவு செய்வதற்கான தடை இருக்கு. அதை எப்போது பதிவு செய்ய இயலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் வெளியிட்ட கெசட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேசிங் அப்படின்னு ஒரு விளையாட்டுக்காக மட்டுமே 1000 சிசி மோட்டார் பைக்கை பதிவு செய்யணும், சாதாரண பாதைகள் எல்லாம் ஓடுவதற்கு அது அனுமதி கிடையாது என்பதுதான் சட்டவாக்கம். இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையற்றும் அப்படின்றதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பாடம். முன்னாள் அமைச்சர் பிரசன்னா ரணதுங்கனுடைய 64 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கோரிய வழக்குக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி அளவில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் முதலமைச்சராக இருந்த கால பகுதியில் கொழும்பு மீத்தோட்டம் உள்ள பகுதியில் ஒரு காணிக்கு மண் நிறைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கான அனுமதியை கோரி போயிருக்காரு. அந்த அனுமதியை தருவதாக இருந்தால் 64 மில்லியன் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி லஞ்சமாக பணம் கேட்டிருக்கிறாரு குறித்த முதலமைச்சராக இருந்த பிரசன்ன ரணதுங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து வழக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு நீண்ட தூரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி மேல் நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ரணதுங்க குற்றவாளியாக கருதி 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையை 5 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாகவும்,
இந்த குற்றத்துக்காக 25 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து, அது மட்டுமல்லாமல் குறித்த வியாபாரிக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்கணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சது. ஒருவேளை இந்த நட்டஈடுகளை நீங்க வழங்க இல்லைனா 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக விழித்துக் கொண்ட பிரசன்ன ரணதுங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகி இந்த ஒரு தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தினார். அந்த ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம் குறித்த தீர்ப்பை, மேல் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்துமா? அப்படி உறுதிப்படுத்தினால் இந்த பணங்களை இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது 9 ஆண்டுகள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. 25 மில்லியன் ரூபாவை கொடுக்கறதுக்கு வயிற்றெரிச்சல் அப்படியாக இருந்தா என்ன வகையில 64 மில்லியன் ரூபாவை அடுத்தவன்றிருந்து கறக்க நினைச்சிங்க அப்படின்னு இயல்பான ஒரு நியாயமான கேள்வியும் எழுந்திருக்கு. நாட்டில் பெட்ரோலுக்கும் எரிவாயுவுக்கும் பஞ்சம் இருந்தாலும் லஞ்சத்துக்கு எமது நாட்டில் பஞ்சம் இல்லைன்ற வகையில் ஒரு அரசு அதிகாரியோட கேஸ் அப்படி இருக்கு, ஒரு அரசியல்வாதியோட கேஸ் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஊடகங்களில் பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று எத்தனை தடவை தான் பிரார்த்தனை செய்தாலும் நாளுக்கு நாள் கேள்விப்படுகின்ற செய்திகள் எல்லாமே லஞ்சத்தை மிஞ்சிய செய்திகள் தான் பார்க்க கிடைக்குது. பொறுத்து பார்க்கலாம் இந்த வழக்குகளில் இந்த போலீஸ் அதிகாரியுடைய கைதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.